இன்னொன்னு நிறைய பேர் போறாங்க, பார்க்க முடியல, அந்த ஏக்கம் இருக்கு, முருகரை உள்ள பார்க்க முடியலையே, இதெல்லாம் இருக்கு. அது அந்த ஏக்கமே வேண்டாம். முருகர் அங்க சமுத்திரத்துல இருப்பாரு, அங்க போய் குளிச்சுட்டு அங்க இருந்து முருகான்னு கூப்பிடுங்களேன். கூப்பிட்ட குரலுக்கு திரும்ப இங்க மயில் கத்தும். கூப்பிட்டு நீங்க திரும்பி வீட்டுக்கு வரத்துக்குள்ள, அங்க சன்னதில இருந்து வெளியே வரத்துக்குள்ள மயில பாப்பீங்க. முருகர் அப்படி காட்சி தருவாரு. முருகரே உங்களை தேடி ஏதோ ஒரு ரூபத்துல வந்து காட்சி கொடுப்பாரு. மோஸ்ட்லி அது மயில் ரூபத்துல காட்சி கொடுப்பாரு. ஸோ அதுதான் அங்க மெயின். அதை பண்ணாலே போதும். திருச்செந்தூரோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். கடல் பக்கத்துல இருக்கு, சமுத்திரம் பக்கத்துல முருகர் இருக்காரு. தண்ணி நீர்னாலே உணர்வுகள் சார்ந்தது தான் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ உணர்வு ரீதியா எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாலும் அங்க நம்ம போயிட்டு அந்த கடல்ல நீராடணும். முருகரை பார்க்கறத காட்டிலும் அங்க கடல்ல நீராடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுற ஒரு விதமா. ஸோ முருகர் வந்து கோவில்ல தான் இருப்பாருல்ல, முருகர் வந்து எங்க வேணா அப்படி காத்துல கரைஞ்சிருப்பாரு.